வணக்கம். கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது வி விஷ்ணுராஜ். இன்றைய நிகழ்ச்சியில் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து விவாதிக்க உள்ளோம். கமாடிட்டி ட்ரேடிங்கில் ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் குறித்தும் விவாதிக்க உள்ளோம். நேயர்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கங்களை தர காத்திருக்கிறார்கள் சந்தை வல்லுநர் திரு சேதுராமன் மற்றும் ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் வல்லுநர் திரு லட்சுமி நரசிம்மன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த வாரம் அதாவது நேற்றைய மார்க்கெட் எப்படி இருந்தது? ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தா அகைன் திருப்பி அந்த எக்ஸிட் போல்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ல ரொம்ப ஹைக்ல இருந்தது. இப்ப ஆரம்பிச்சிருக்கிற மார்க்கெட்டும் வந்து அரௌண்ட் 250-280 பாயிண்ட்ஸ் மேல போயிட்டு இருக்கு. சோ இப்போ கமாடிட்டி மார்க்கெட்டினுடைய போக்கு எப்படி இருந்தது நேற்று? கமாடிட்டியுடைய மார்க்கெட் போக்கு பார்த்தோம்னாக்க போன வாரத்துல இருந்து பார்க்கும்பொழுது இந்த வாரத்துல வந்து அதுலயும் ஒரு மொமெண்டம் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஸோ இன்றைய தினம் பார்த்தோம்னாக்க யூஎஸ்ல சில ரிப்போர்ட்ஸ் வர இருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ் அந்த போல வந்து மார்க்கெட்டுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஓவராலா பார்க்கும்பொழுது மார்க்கெட்ல வந்து கோல்டு சில்வர்ல மொமெண்டம் வந்திருக்கு. நான் ஃபெரஸ் மெட்டல்ல கொஞ்சம் ஸ்லாக்னஸ் வந்திருக்குன்னு சொல்லலாம். குரூடுல வந்து பார்த்தோம்னாக்க அதுலயும் ஒரு மொமெண்டம் வந்திருக்கு. ஸோ ஜென்ரலா வந்து எல்லா ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸும் பெட்டரா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா தெரியும். ஓகே சார். இப்போ இந்த எலெக்ஷன்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப்ல இருக்கு. இப்போ சம்வேர் அரௌண்ட் ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் இப்போ இந்த 2-3 நாள்ல ஏறி இருக்கு. இப்போ இந்த வரக்கூடிய இந்த 2 நாள்ல ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் படி பார்த்தா கமாடிட்டி மார்க்கெட்டினுடைய போக்கு எப்படி இருக்கும்? கமாடிட்டி மார்க்கெட் நல்ல ப்ரோக்ரெசிவா தான் இருக்கு. அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு மார்க்கெட் எடுத்தீங்கன்னா. ஒரு another 2-3 days பாத்தீங்கன்னா கோல்டு வில் பி இன் அப் ட்ரெண்ட் ஒன்லி. ஓகே, கோல்டு சில்வரும் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஃபெரஸ் மார்க்கெட் வந்து இன்னும் நெகட்டிவா தான் இருக்கு, நெகட்டிவ் சோன்ல தான் இருக்கு. ஸோ நீங்க இப்போ யூஸ்வலா வந்து வித்து வாங்கலாம் இல்ல வாங்கி விற்கலான்னு. கோல்டு அண்ட் சில்வர்ல வாங்கி விற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. சோ பொதுவா இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மேல ஏறும் பொழுது கோல்டினுடைய பிரைஸ் கீழே இறங்குவதற்கான அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஓகே, ஜோதிட ரீதியா தான் அணுகிறோம். ஓகே, அது மற்ற டெக்னிக்கல் ஜோதிட ரீதியா வந்து கோல்டுக்கும் சில்வருக்கும் வந்து another 3 to 4 days வந்து எந்த விதமான நெகட்டிவ் இல்லை. ஓகே சார். இப்போ அதாவது 2014 எடுத்துக்கிட்டோம்னா குவார்டர்லி ஃபர்ஸ்ட் குவார்டர்ல க்ரூடினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருந்தது சார்? க்ரூட் ஆயில் பார்த்தோம்னாக்க பெட்டர் ரன் இன் Q1 சொல்லலாம். ஸோ அதாவது டியூ டு காம்பினேஷன் ஆஃப் இன்வென்ட்ரி அண்ட் டிரா டவுன் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால அது கொஞ்சம் பெட்டரா இருந்ததுன்னு சொல்லலாம். அதே மாதிரி டிமாண்ட்னு பார்த்தோம்னாக்க டோட்டல் ஆயில் டிமாண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1.2% வந்து கீழே இறங்கி இருக்கு. அதாவது பிசிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்தோம்னாக்க அது வந்து ரிமைன் வந்து அன்சப்போர்ட்டிவா தான் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பட் இன்வென்ட்ரியை பார்த்தோம்னாக்க 8 டிகேட்ஸுக்கு முன்னாடி இருந்த ஹையஸ்ட் லெவல் 400 பில்லியன் பேரல்ஸ் வந்து தாண்டி இருக்குன்னு சொல்லலாம் இந்த இன்வென்ட்ரியை பொறுத்தவரையிலையும். அதே சமயத்தில் எக்கானமி பார்த்தோம்னாக்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பார்த்தோம்னாக்க கட்ஸ் இட்ஸ் growth percentage குளோபலா கிட்டத்தட்ட இப்ப வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னாக்கா ஸ்லோ டவுன்ல வந்து 3.6% இந்த விஷயம் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு எக்கானமியை பொறுத்தவரையிலும் இருக்கு. அவுட்லுக்க பார்த்தோம்னாக்க ஷார்ட் டேர்ம்ல இந்த பிரைஸ் சப்போர்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பெருசா இருக்கு. காரணம் என்னன்னாக்க அன்சர்டனிட்டிஸ், முதல்ல வந்து யுக்ரைன் ப்ராப்ளம், ரெண்டாவது வந்து பார்த்தோம்னாக்க லோவர் ஓபிசி க்ரூட் அவுட்புட், அதுவும் வந்து ஒரு காரணம் சொல்லலாம். தேர்ட் வந்து இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கக்கூடிய ரஷ்யாவுடைய ப்ராப்ளம். சோ இந்த மூணும் தான் வந்து இந்த ஷார்ட் டேர்ம்ல அந்த மொமெண்டம் வந்து க்ரூட்ல கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். சோ க்ரூட பொறுத்தவரையிலையும் நம்ம வந்து டெக்னிக்கல்ஸா பார்த்தோம்னாக்க 6020-6045 அப்படிங்கிற லெவலுக்கு மேல போச்சுன்னா ஃபர்தரா பெட்டரா கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அது போல 5936க்கு கீழே, அதாவது 5936 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல், அதுக்கு கீழே போச்சுனாக்க ஒரு 100 புள்ளிகள் வரையும் கீழே போகலாம். பட் ஓவராலா வந்து மொமெண்டம் வந்து மேல இருக்கு. அதே மாதிரி இந்த 6075 அப்படிங்கிற லெவலை தாண்டினாக்க அதுல இருந்து ஒரு 60-70 பாயிண்ட்கள் வரலையும் மேல போக வாய்ப்பு இருக்கு. சார், நம்ம க்ரூட் வந்து ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் படி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு காலர் வந்திருக்காங்க கோவையில இருந்து மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கங்க. பேசுங்க. வணக்கங்க சார். அஸ்ட்ராலஜர் சார், அதாவதுங்க இந்த மெட்டல்ஸ் வந்து அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குங்களா? அப்படி இருக்குன்னு சொன்னாங்க, அத கொஞ்சம் சொல்லணும். இல்ல அந்த இன்னொரு சாருக்குங்க, இன்னொரு சாருக்கு அதாவது நம்ம இந்த சார்ட் நீங்க இப்ப லெவல்ஸ் கொடுக்குறீங்களாங்க சார், அந்த சார்ட் எடுத்துட்டு சார்ட் அந்த லெவல்ஸ்ல வரைஞ்சு நம்ம ட்ரேட் பண்றது நல்லா இருக்குமா என்னன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே.
நீங்க கேட்ட கேள்வி அமாவாசை பௌர்ணமிக்கு லிங்க் இருக்கான்றது வந்து இது மட்டும் எங்களுக்கு தெரியல. பேசிக்கலி பார்த்தா மெட்டல்ஸ்ல நான் ஃபெரஸ் அண்ட் ஃபெரஸ்ன்னு பிரிக்கிறோம். ஃபெரஸ் அப்படின்னு எடுக்கிறப்போ சனியை மையமா வச்சு ஸ்டீல் அந்த ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபோர்காஸ்டிங் இருக்கும். செவ்வாய் மையமா வச்சு காப்பர் அந்த மாதிரி நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ்னுடைய ஃபோர்காஸ்டிங் இருக்கும். கோல்டுக்கு வந்து ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஜூபிட்டர் மாஸ் எல்லாம் சேர்ந்து பார்ப்போம். சந்திரனுடைய மூவ்மெண்ட்டுக்கும் கமாடிட்டி மார்க்கெட்டுக்கும் பெரும்பாலும் சம்பந்தம் இருக்கிறது இல்லைங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஓகே, ரிகார்டிங் த சார்ட் நல்ல ஒரு அருமையான ஒரு சொன்னாரு. அதாவது நீங்க அந்த மாதிரியான ஒரு பாயிண்ட வந்து பிளாட் பண்ணி, அதாவது டைம் அண்ட் வால்யூம் ரெண்டுத்தையுமே போட்டுக்கிட்டு பிளாட் பண்ணி நீங்க ஒரு விஷுவலைஸ் பண்ணும் பொழுது இது இப்படி போகலாம், இது இப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய தவறுகள் குறையக்கூடும், உங்களுடைய லாபங்கள் அதிகரிக்கக்கூடும். நல்ல அருமையான ஐடியா, தாராளமா பண்ணலாம், நீங்க பண்ணுங்க. ஓகே சார், இன்னொரு காலர் இருக்காங்க சென்னையில இருந்து அயூப். வணக்கம் அயூப், கமாடிட்டி ட்ரேடிங்ல உங்க சந்தேகம் என்ன கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க அயூப். இப்ப இந்த யுக்ரைன் கிரைசிஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த யுக்ரைன் ரஷ்யாவுக்கும் இந்த ப்ராப்ளம்க்கும் இது வரும்போதும் இந்த டாலர் ரேட் இறக்கும் போதும் இது வந்து டோட்டல் கமாடிட்டி பாதிக்குது, எல்லா மெட்டல்ஸும் கீழே இறங்கி வருது இல்லைங்களா. பட் இது வந்து இந்த யுக்ரைன் ரஷ்யா கிரைசிஸும் டாலர் எஃபெக்டும் நம்ம நிக்கல்லையும் நேச்சுரல் கேஸும் ஏன் ரெஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது? என்ன ரீசனா இருக்கும் சொல்லுங்க. தேங்க்யூ. அதாவது நிக்கலை பொறுத்தவரையிலையும் பார்த்தோம்னாக்க பேஸ்ட் ஆன் அதர் ப்ராப்ளம்ஸ். இப்ப வந்து அவங்களுக்கு வந்து இம்போர்ட் பண்றது, இந்தோனேஷியா பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்றான் அவனுடைய ரா மெட்டீரியல. ஒவ்வொரு இடத்துலயும் வேற மாதிரியான ஒரு அது மெயினா வந்து நிக்கல் வந்து ஏறறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னாக்க ரா மெட்டீரியல் சப்ளை வந்து குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு. கமாடிட்டியை பொறுத்தவரையிலையும் ஒன்னு தெரிஞ்சுங்க, ஒரே ஒரு டன் வந்து டிமாண்ட் அதிகமாகவோ இல்ல ஒரு டன் சப்ளை அதிகமாகவோ இருந்தோம்னா அதனுடைய பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் வந்து ஹெவியா இருக்கும். அதனால அதற்கு தகுந்தால் போதும் அதனுடைய ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதனால இப்ப இந்த யுக்ரைன் ப்ராப்ளம் ரஷ்யன் ப்ராப்ளத்தினால அந்த ஒரு ஒரு செட்பேக் இருந்துட்டு இருக்கு. அந்த செட்பேக்கை நீங்க வந்து ப்ராப்பரா வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், நீங்க வாங்கி வைக்கிறதுல தவறு கிடையாது. நேச்சுரல் கேஸை பொறுத்தவரையிலையும் அதுக்கும் நேச்சுரல் கேஸுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால நேச்சுரல் கேஸ் இப்போதைக்கு பார்த்தோம்னாக்க ஷார்ட் டேர்ம்ல ஒரு புல்லிஷ்னஸ் இப்ப கொடுக்குது. 264 to 266 லெவல்ல வந்து நீங்க வாங்கலாம். ஸ்டாப் லாஸ் 256 யூஸ் பண்ணி ஒரு டார்கெட் 295 வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்பொழுதைக்கு நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்திருக்கு, அந்த மொமெண்டத்தை யூஸ் பண்ணீங்க. ஓகே சார், இன்னொரு காலர் வந்திருக்காங்க திருச்சியில இருந்து சதீஷ். வணக்கம் சதீஷ், உங்களுடைய சந்தேகம் என்ன கமாடிட்டி ட்ரேடிங்ல கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சதீஷ், சொல்லுங்க சார். அலுமினியம் இன்னைக்கு எப்படி சார் இருக்கும் ட்ரெண்ட்? 104ல பை பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, மேல போக வாய்ப்பு இருக்கா சார்? 108 அந்த லெவல்ல வருமா? ஓகே, அலுமினியம் பாத்தீங்கன்னாக்க ஷார்ட் பில்டப் ஆயிருக்கு and it is on the distribution mode, it's a bearish mode. 104.20க்கு கீழே அலுமினியத்தை விற்கதாங்க செய்யணும். 104.20, 103.30 அதை விட்டீங்கன்னா 102.60. சோ அந்த லெவல் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ரிவர்சல் சைன் வந்து இப்பொழுதைக்கு தெரியல, அதனால வாங்கி வருங்க, விற்று வாங்க வேண்டாம். சார், க்ரூட் பத்தி அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது ஒரு மொமெண்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆஸ்ட்ரோ டெக்னிக்ஸ் படி பார்த்தா க்ரூடினுடைய பொசிஷன் எப்படி இருக்கு? க்ரூட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வரும் நாட்கள் இன்னொரு 2-3 நாள் பாத்தீங்கன்னா அது ஏற்றுமுகமாவே இருக்கு. வாங்கி விற்கலாம். ஓகே ஓகே சார், இப்ப இந்த 19 rupees brokerage பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த 15ஆம் தேதியோட முடியுது அப்படின்னு சொல்லி கூட ஹரிஹரன் சார் சொல்லிட்டார். சோ இப்ப இந்த 19 rupees brokerage படி பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் இதை அவைல் பண்ணலாம்? 19 rupees brokerage வந்து அவங்க கொடுக்கறாங்கன்னா ரெகுலரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த ப்ரோக்ராமே என்னன்னாக்க 2 விஷயங்கள் வந்து இதுல அடங்கி இருக்கு. ஒன்னு வந்து நாலேஜ் பேஸ்ட் இன்ஃபர்மேஷன். சோ எதை பண்றோமோ அதை வந்து சரியானபடி தெரிந்து கொண்டு பண்ணும் பொழுது அதுல வந்து தவறுகளை குறைக்க முடியும் என்பதற்காக. சோ அதனாலதான் இப்ப வந்து அதுல அஸ்ட்ரோவையும் அவர் சேர்த்திருக்காருன்னு நினைக்கிறேன். சோ இரண்டாவதாக இத மாதிரி இந்த 19 ரூபாய் கொடுக்கும் பொழுது அதை வந்து ரெகுலரா வந்து இன்வெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் கான்பிடன்ஸ் கிடைக்கும். சோ அதை வந்து உபயோகப்படுத்தி மக்கள் வந்து அதை வந்து பயனடையணும். இரண்டாவது, இங்க கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் இதுல வந்து அவங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்ததுன்னா கிரேட் வெஞ்சர்ஸுக்கு வந்து அவங்க இமெயில் மூலமா மெயில் அனுப்பிச்சாங்கனாக்க அதற்கு உண்டான தகுந்த பதில் அவங்களுக்கு வந்து போய் சேரும். ஏதாவது வந்து இப்ப அபார்ட் ஃப்ரம் திஸ் ஏதோ
ஒரு க்ரூட்லயோ இல்ல வந்து ஒரு சில்வர்லயோ ஒரு கமாடிட்டில பண்றாங்கன்னு வச்சுங்களேன், அந்த பண்ணினதுல வந்து எக்ஸிட் ஆகாம மாட்டிட்டு இருக்காங்க. அது எப்படி எக்ஸிட் ஆகணும், அது எக்ஸிட் ஆனதுல தவறு இருந்தா அந்த தவறை எப்படி திருத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா தவறுகளை திருத்திக் கொண்டால்தான் பணம் பண்ண முடியும். தவறுகளை திருப்பி திருப்பி செஞ்சிருந்தா பணம் பண்ண முடியாது. அதனால அது மாதிரி உள்ளத்துக்கும் we are ready to help. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் நிறைய பணம் பண்ணணும், ஒரு வெல்தி இன்வெஸ்டரா இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆசை. ஓகே சார். சார் இப்போ கோல்ட் சில்வர்னுடைய இது எப்படி இருக்கும்ன்றது சொல்லுங்க. காம்பஸ் கோல்டு பார்த்தோம்னாக்க டேக்கிங் சப்போர்ட் ஃப்ரம் ப்ரீவியஸ் பாட்டம் சொல்லலாம் நேத்திக்கு இதுல. அதே மாதிரி எம்சிஎக்ஸ் கோல்டும் பார்த்தோம்னாக்க அந்த ப்ரீவியஸ் பாட்டத்துக்கு மேல இருக்கு. அதாவது ப்ரீவியஸ் பாட்டத்துக்கு மேல மணிக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க, நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் கோல்ட் பத்தி பேசுவோம். ஒரு காலர் பாலாஜி அரக்கோணம்ல இருந்து. வணக்கம் பாலாஜி, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் பாலாஜி, சொல்லுங்க சார். முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். சாருக்கு போன வாரம் வந்து குரூட்ல ஒரு 4000 rupees ப்ராஃபிட் பண்ணாங்க சார். வெரி குட். நிகழ்ச்சி பார்த்துட்டு. ஹலோ சொல்லுங்க பாலாஜி. சொல்லுங்க நல்லது. போன வாரம் சார் உங்க நிகழ்ச்சி பார்த்து குரூட்ல ஒரு 4000 rupees ப்ராஃபிட் வந்தது. முதல்ல அதுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சார். ஓகே. சில்வரோட ட்ரெண்ட் எப்படி இருக்கு சார்? நிப்டி ஏறினே இருக்கு, ருபி இறங்கல. ருபி இறங்குச்சுன்னா கமாடிட்டி இறங்கும்ன்றாங்க. அதனால சில்வர் எது வரலையும் வரும் சார், இல்ல பை பண்ணலாம். ஓகே. அதாவது ருப்பியை நம்ம எடுத்தோம்னு வச்சுங்களேன், இந்த 2-3 நாள்ல வந்து ருப்பியும் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரெங்தன் ஆகுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா புது கவர்மெண்ட் வரதுல வந்து அது மாதிரி இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அது வந்து எந்த அளவுக்கு இறங்குறதுன்னா அந்த 60-30, 60-20 இல்ல 59 கீழே ரொம்ப பெருசா வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் சில்வரை பொறுத்தவரையும் பார்த்தோம்னாக்க இட் ஷோஸ் ரிவர்சல் பேட்டர்ன். இப்ப அதனால வாங்குறது வந்து கிட்டத்தட்ட 42,000 இருந்து 41,800 லெவல்ல நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு டார்கெட் வந்து ஒரு 43,500 வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸ்டாப் லாஸா 41,400 யூஸ் பண்ணுங்க. சில்வர் இந்த ரிவர்சல் பேட்டர்ன். ஓகே சார். இவ்வளவு நேரம் கமாடிட்டி ட்ரேடிங் குறித்து உங்களுடைய நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் சொன்னீங்க. அது போக நீங்க வந்து ஆஸ்ட்ரோ டெக்னிக்கல்ஸ் படி பார்த்தா கமாடிட்டி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும் அப்படின்றத பத்தி எல்லாம் சொன்னீங்க. உங்க தகவல்களுக்கு நன்றி. கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நிறைவடைந்தது. இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.